அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 23/12/2024 திங்கட்கிழமை. இன்று தேய்பிறை அஷ்டமி விரத நாள். பைரவ பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை திருமயம் கோட்டை பைரவருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். திருமயம் கோட்டை பைரவருடைய அருளால் பில்லி, சூனியம், பேய், பிசாசு போன்ற பிரச்சனைகள் நீங்கட்டும், எதிரி பகை தொல்லை விலகட்டும், திருஷ்டிகள் நீங்கட்டும், பயணங்கள் நல்லபடியாக, பிரயாணங்கள் இனிதாக அமையட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் 8ஆம் நாள். இன்று விநாயகர் பெருங்கதை விநாயகர் சஷ்டியின் 8ஆம் நாள். இன்று மாலை 6:48 வரை அஷ்டமி திதி உள்ளது. அதன் பின்னர் நவமி திதி உள்ள நாள். இன்று காலை 11:17 வரை உத்தர நட்சத்திரம், அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:24 வரை அமிர்த யோகம், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று அபிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிதிபதியாக கொண்ட மேஷராசி என்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. குரு பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புள்ள காலம். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீட்டு வாய்ப்புகள், புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக வரும், கிடைக்கும், நடக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் சிலருக்கெல்லாம் அது சக்ஸஸ் ஆகி நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். வெளிநாட்டிலே தொழில் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமான நாள். மாணவர்கள், குறிப்பாக மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், பிபிஏ, எம்பிஏ போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் பிரஸ், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கலியுக வரதன் முருகப்பெருமானை குமாரஸ்தவம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. ரிஷபராசி என்பர்களே, உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் நாள். உங்களுடைய உழைப்புக்கு பலன் கிடைக்கும். இழுபறையாக இருந்த சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். டிஜிட்டல் சர்வீசஸ் செய்பவர்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுபவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே சிவில் என்ஜினியராக, ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள். அதே மாதிரி பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி கடன் விஷயத்திலே இருந்த சில தொல்லைகள் குறையும். இஎம்ஐ கட்டுவதற்கு அவங்களுக்கே ஆச்சரியமாகிற மாதிரி சில உதவிகள் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது சில உறவினர்கள் மூலமாகவோ கிடைக்கும். கலைத்துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும்.
அதே மாதிரி உங்களை பற்றிய தேவையில்லாத அபாண்டங்கள், வதந்திகள் போன்றவையெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். வியாபாரிகளுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூரில், வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில் பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி இருந்தால் நிச்சயமாக அந்த முயற்சி பலிதமாகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவ பெருமானுக்கு வெள்ளை பூசணிக்காயிலே சுத்தமான நல்லெண்ணெயிலே 2 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கடகராசி அன்பர்களே, மனக்குழப்பங்கள் ஏற்படும் நாள். சில விஷயங்களில் குழப்பம் ஏற்படும், கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அது டிப்ரெஷனாக மாறாமல் இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியது உங்கள் கையில் உள்ளது. தொழில் வியாபாரத்திலே கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அஷ்டமத்து சனி இன்னும் சில மாதங்களுக்கு இருக்கிறதுனால தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரன் பார்க்கிறவர்கள் வரன் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்க்குறது நல்லது. ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன், வரன் அவருடைய ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சிலர் ஏமாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது, எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். வாகனங்களால் சிலருக்கு செலவுகள் ஏற்படும். டிரைவிங் பண்ணும் பொழுது ஓவர் ஸ்பீட் வேண்டாம். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை காரிய சித்தி மாலை பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, சனி பகவானால் ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் வந்து போகும். இதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதே மாதிரி யாரையும் நம்பி ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது, அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுற போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கல்யாண மண்டபம், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலே மெடிக்கல் ஸ்டூடெண்டாக, மருத்துவத்துறை மாணவர்களாக இருப்பவர்கள், நர்சிங் ஸ்டூடெண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மெக்கானிக்கல் இன்ஜினியராக, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக, ஆட்டோமொபைல் இன்ஜினியராக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் அல்லது இதை விட பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை. இன்று உங்களுக்கு நல்ல பலனை தருவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ துர்காம்பிகை வழிபாடு. துர்க்கை அம்மனை 2 எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னிராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். கவலைப்பட வேண்டிய விஷயங்களுக்கு கவலைப்படணும், எல்லாத்துக்குமே கவலைப்படக்கூடாது. அதே மாதிரி ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட, நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள் இருக்கும். அதே மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரும். அது தகுந்த மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. அதே மாதிரி மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். கார், பைக் டிரைவ் பண்ணுறபோது, ரைடு பண்ணுறபோது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை 108 நாமாவளி சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம்
பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சுக்கிரன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வேலை தேடும் மாணவர்களுக்கு, அதாவது படித்து முடிஞ்சது ஆனால் இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வேலை தேடும் மாணவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் உண்டு. இதே மாதிரி வெளிநாட்டில் போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அது மாதிரி வெளிநாட்டிலே ரிசர்ச் சம்பந்தப்பட்ட கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள். டாக்டர்ஸ், சர்ஜனாக இருப்பவர்கள், நர்ஸாக இருப்பவர்களுக்கு, லேப் அசிஸ்டண்டாக இருப்பவர்களுக்கு, டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கு, லேபரட்டரியில் வேலை செய்பவர்களுக்கு, அட்டெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதே மாதிரி டாக்டர் சொந்தமாக கிளினிக் வைத்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இல்லை ஏற்கனவே கிளினிக் இருக்குது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், வேறு லொக்கேஷனில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்தில் அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக நல்லதே நடக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. தன்வந்திரி பகவானுக்கு நீங்கள் வெள்ளை நிற பட்டு வஸ்திரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. தொழில் வியாபாரத்திலே சிலர் அதிரடி மாற்றங்களை பண்ணுவீங்க. அதுக்கான தைரியம் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்கள், கார், பைக் மெக்கானிக்காக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகணும், மைக்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கின்ற ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுடைய முயற்சிக்கு உரிய பலன் கிடைக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். அதே மாதிரி வெளிநாட்டில் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். செவ்வாய் பகவானால் வீண் வழக்கு, வம்பு, பிரச்சனை சிலருக்கு வந்து போகும். ரோட்டில் போகிறபோது நீங்கள் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போவீங்க, எவனா ஒருத்தன் வந்து தேவையில்லாமல் உங்களோட பிரச்சனைக்கு வருவாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும், கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வாங்கிய வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி, வளவு இந்த மாதிரி விஷயங்களில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதனால் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள். அதே மாதிரி வெளிநாட்டில் லாயராக, வக்கீலாக இருப்பவர்கள், அது மாதிரி வெளிநாட்டிலே அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. நடராஜ பெருமானுக்கு வில்வம் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் பண்ணுற வேலையோட பேசாமல் இருக்கணும். மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடவே கூடாது. அட்வைஸ் பண்ணுற வேலைக்கு போகவே போகாதீங்க. இன்றைக்கி 2 நாளைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை. கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு சில தடைகள், தாமதங்கள் வரும். எல்லாம் நன்மைக்கேன்னு போக வேண்டிய நாள். அதே மாதிரி செகண்ட் மேரேஜ், மறுமணத்துக்காக முயற்சி செய்பவர்களுக்கு
நல்ல தகவல்கள் வந்து சேரும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்கு இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சிலருக்கு கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி வெளிநாட்டிலே செக்யூரிட்டியாக, வாட்ச்மேனாக வேலை செய்பவர்கள், வெளிநாட்டிலே எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்கள், ஹெல்ப்பராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதே மாதிரி ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. லக்ஷ்மி குபேரரை 11 வெள்ளிக்காசுகளால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களே, எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. தேவையில்லாத விஷயங்களில் மூக்கு நுழைக்கக்கூடாது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு காலநிலை மாற்றத்தால் லாபம் குறையும். அதனால் அடுத்த முறை என்ன பொருளை நீங்கள் விவசாயம் செய்யணுங்கிற போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கு லாபம் கூடும். அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள் உங்களுடைய பணி ரகசியங்களை எல்லாம் மற்றவர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய சக ஊழியர்களை உங்களை பார்த்து சில நேரம் பொறாமைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதிகாரிகளுடன் கொஞ்சம் அனுசரணையாக அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், வேறு வழி இல்லை. கலைத்துறையினருக்கு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு திடீர்னு சில நெருக்கடிகள் வரும். உங்களுடைய டிரான்சாக்ஷன் விஷயங்கள் எல்லாத்தையும் கவனமாக வச்சுக்கணும். டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலும் கவனம் தேவை. ஆடிட்டராக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக பணியாற்றுபவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பஞ்சமுக விநாயகர் வழிபாடு. பஞ்சமுக விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களை, பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய நாள். விரயசனி காலமாக இருக்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்டை வீட்டுக்காரங்களோடலாம் சுமூகமாக போகிறது நல்லது. பகைத்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி அரசியல்வாதிகள், அரசியல் துறையை சேர்ந்தவர்களெல்லாம் சக அரசியல்வாதிகளுடன் பிரச்சனை வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோரும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது சில தடை, தாமதம், இல்லை தெரியாத நபர்களால் சில பிரச்சனை, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் பணிபுரிபவர்களுக்கு சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நடக்கும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும், அது நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு. அன்னபூரணி அம்மனை மஞ்சள் நிற வஸ்திரத்தால் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியம் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க எல்லாம் வல்ல மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.